Hello students, welcome to Hiba Max worksheet 17 mensuration பார்க்கிறோம். First MCQ questions. First question, the number of faces of a cube is cube னா ஒரு dice ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சுற்றி 4 சைடு இருக்கும், கீழே ஒன்று மேலே ஒன்று, மொத்தம் 6 faces இருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் 6. நீங்களும் 6 எழுதிடுங்க. அடுத்தது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த நம்பர் ஆஃப் எட்ஜஸ் ஆஃப் அ கியூப் அண்ட் கியூபாய்ட். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, எட்ஜ் ஆஃப் கியூப்னாலும் கியூபாய்ட்னாலும் ஒரே நம்பர் ஆஃப் எட்ஜஸ் தான், தட் இஸ் 12. ஸோ கியூபுக்கு 12, கியூபாய்டுக்கு 12, 12 minus 12 is 0. அடுத்தது the lateral surface area of a cuboid is 200 meter square. Its length and breadth are 15 and 10 meter respectively. Then the height is அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு lateral surface ஓட ஃபார்முலா என்ன நமக்கு தெரிஞ்சிருக்கணும். LSA வந்து 200, length breadth என்னென்னு எழுதியிருக்கேன். இதுதான் lateral surface ஓட ஏரியாவோட formula. 2 into L plus B into H, that is equal to 200. So 2 into L பல 15, B பல 10, that into H தான் நம்ம கண்டுபிடிக்கணும். That is equal to 200. மல்டிப்ளிகேஷனில் இருக்கட்டும் என்ன பண்ணலாம், டிவிஷனில் எழுதிடலாமா. அண்ட் 15 plus 10, 25. 25 into H is equal to 200. 2ஆல் டிவைட் பண்ணால் 100 கிடைக்கும். அண்ட் மல்டிப்ளிகேஷனில் இருக்க 25 டிவைடில் எடுத்துகிட்டு வந்துடலாம். 25 1 time, 25 4 times. ஸோ ஹைட் எவ்வளோ கிடச்சிருக்கு, 4 meters. அது ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள், the lateral surface area for cuboid is. ஸோ இப்போ தான் அந்த ஃபார்முலா வச்சு சால்வ் பண்ணோம். 2 into L plus B into H square units. அதான் நானும் எழுதிருக்கேன், நீங்களும் அதை எழுதிடுங்க. அடுத்தது ஃபிஃப்த் கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம். the difference between TSA and LSA of a cube is cube of side 5 centimeter is. இப்படி தான் கொடுத்துருக்காங்க, எந்த ஃபார்முலாவையும் கொடுக்கல. TSAவோடும் LSAவோடும் கியூபை வந்து மைனஸ் பண்ணுவோம். ஆன்சர் என்னன்னு கேட்குறாங்க. அண்ட் சைடு வந்து 5 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு ரெண்டுத்தோட ஃபார்முலாவும் தெரியணும் இல்லையா. ஃபஸ்ட்டு வந்து CSA, TSA வந்து 6a square அண்ட் LSA வந்து 4a square. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 6 minus 4 is 2a square. ஏக்கு பதிலாக 5, ஏன்னா சைடு 5 கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ 2 into 5 into 5, 5 5s are 25, 25 into 2 50, so 50 square centimeter. அடுத்த sixth question, the total surface area of a cube is 5400 centimeter square, find its side. so TSA of a cube என்னன்னு கொடுத்துட்டு சைடு என்னன்னு கேட்குறாங்க. ஃபார்முலா இப்போ நம்ம பார்த்தோம்ல அதே தான். 6a square is equal to 5400, a square is equal to 5400 divided by 6. 6 டேபிளில் 6 1 time, 6 9 time 54, அந்த 2 0 அப்படியே எழுதிருங்க. a square வந்து 900. இப்போ ஸ்கொயர் அந்த சைட் கொண்டு போனால் ஸ்கொயர் ரூட் ஆகிடும். அண்ட் 900 நான் 30 into 13 எழுதலாம். ஸ்கொயர் ரூட்குள்ளே 2 30 வந்தால் ஒரு 30 வெளியே எடுத்து எழுதிடலாம் இல்லையா. ஸோ A is equal to 30 சென்டிமீட்டர். டைமென்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது 7th கொஸ்டின் பார்க்கலாம். 2 identical cubes of side 5 cm are joined together to form a cuboid. Find the dimension of the cuboid அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்னு பார்த்தோன்னா 2 க்யூப் இருக்குது, 5 5. இது ரெண்டுத்தையும் அட்டாச் பண்ணனா 5 + 5 10 ஆகிடும். லென்த் மட்டும்தான் மாறும், பிரெத்தும் ஹைட்டும் கண்டிப்பாக மாறாது. ஸோ லென்த் வந்து 10 சென்டிமீட்டர், பிரெத் வந்து 5 சென்டிமீட்டர் அண்ட் ஹைட்டும் 5 சென்டிமீட்டர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து 8th கொஸ்டின். The volume of a sweet box in the shape of a cube is 27,000 centimeter cube. What is the side of it அப்படின்னு கேட்குறாங்க. வால்யூம் கொடுத்துட்டு சைடு கேட்குறாங்க க்யூபுக்கு. ஸோ க்யூபோட வால்யூம் என்ன, அதுதான் ஃபஸ்ட்டு நமக்கு தெரியணும். a cube that is equal to 27,000 centimeter cube. 27,000 நான் எப்படி எழுதலாம் தெரியுமா, 30 into 30 into 30. 3 3s are 9, 9 3s are 27, 3 0 எழுதிடலாம். ஸோ a cube 30 into 30 into 30, அப்போ ஏன்னா என்னது 30 சென்டிமீட்டர். அடுத்து 9th கொஸ்டின் பார்க்கலாம். A cubical tank can hold 7,29,000 liters of petrol. Find the length of the side of the tank in meters. ஸோ இது cubical tankனு சொல்லிட்டாங்க, வால்யூம் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ லென்த் கண்டுபிடிக்கணுமா. அண்ட் இதில் ஒரு விஷயம் நீங்கள் என்ன பார்க்கணும், லிட்டர்ஸ்லேருந்து மீட்டர்ஸ் நம்ம மாற்றுவோம், அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். ஸோ a cube is equal to 7,29,000 liters. இப்போ a cube எவ்வளோன்னு பார்த்தோன்னா மீட்டரில் மாற்றணும். லிட்டர்ஸ்லேருந்து மீட்டரில் மாற்றினா டிவைடட் பை 1000. ஸோ 3 0 3 0 கேன்சல் ஆகிட்டு 729 மட்டும்தான் இருக்கும். அண்ட் 729 எதோட க்யூப்னு பார்த்தோன்னா 9 into 9 into 9. 9 9s are 81, 81 into 9 729. ஸோ a க்யூபோட வேல்யூ 9 into 9 into 9னா ஏவோட வேல்யூ என்னவாக இருக்கும், 9 மட்டும் தான் இருக்கும். ஸோ லென்த் வந்து 9 meters alone. அடுத்து 10th கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம். 10th question, the volume of container is 1440 meter square. The length and breadth of the container are
15 meter and 8 meter respectively. Find its height என்னன்னு கேட்குறாங்க. ஸோ வால்யூமோட ஃபார்மில் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, லென்த் இன்ட்டு பிரென்த் இன்ட்டு ஹைட், தட் இஸ் ஈக்குவல் டு 1440, அது வால்யூம். இதில் வந்து லென்த்துக்கு 15, பிரெத்துக்கு 8 கொடுத்துட்டாங்க, ஹைட்டுக்கு மட்டும் கொடுக்கல, தட் இஸ் ஈக்குவல் டு 1440. இப்போ ஹைட் மட்டும் இன்சைட் வச்சுக்கோங்க, 15ம் 8ம் கீழே கொண்டு வந்துடுங்க. இது ரெண்டுத்தையும் நம்ம சால்வ் பண்ணால் நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 12 கிடைக்கும். ஸோ சால்வ் பண்ணலாம். 2 4s are 8, 2 7s are 14, 2 2s are and 0 அப்படியே இருக்கட்டும். அடுத்தது வந்து நம்ம 4 டேபிளே கேன்சல் பண்ணலாம். 4 1s are 4, பேலன்ஸ் 3, 32, 4 8s are 32, அந்த 0 அப்படியே கொண்டு வந்துடலாம். அடுத்து 15 டேபிள், 15 1 time 15, பேலன்ஸ் 3 வரும், அண்ட் 15 2s are 30 இல்லைங்களா. ஸோ ஆன்சர் 12 meters. 11th question பாருங்கள். The dimension of a cake is 6 cm, 3.5 cm, 2.5 cm. Find the volume of a box containing 12 such cakes. ஒரு கேக் கொடுத்துட்டு 12 கேக் சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம வால்யூம் ஆஃப் ஒரு கேக் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 6 cm into 3.5 into 2.5. இப்போ நமக்கு எவ்வளோ வேணால் 12. ஸோ 12 into 6 into 3.5 into 2.5 செஞ்சோன்னா நமக்கு 630 cm³ வந்து ஆன்சராக கிடைக்கும். நீங்கள் மல்டிப்ளிகேஷன் சைடில் செஞ்சுடுங்க. அடுத்தது 12th question பார்க்கலாம். A cubical milk tank can hold 1,25,000 liters of milk. Find the length of its side in meters. நம்ம ஆல்ரெடி செஞ்சோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஸோ இப்போ வந்து கியூபுக்கு வந்து A cube is equal to 1,25,000 liters இருக்கா. இப்போ லிட்டர்ஸ்லேருந்து மீட்டராக மாத்திரம் என்ன சொன்னேன், டிவைடட் பை 1000 செஞ்சால் 3 0 கேன்சல் ஆகிட்டு 125. இப்போ A cube 125னா ஏவோட வேல்யூ என்னது, 5 into 5 into 5, ஸோ 5 meter. 13th question பார்க்கலாம். The length, breadth, 13th question, the length, breadth, height of a classroom are 6 meter, 4 meter, 5 meter respectively. The length and breadth of the door are 3 meter, 2 meter respectively. 2 windows of length 2 meter and breadth 1 meter are there. The 4 walls are to be painted internally with the rate of ₹15 per square meter. Find the cost of painting the classroom அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு டயக்ராம் வச்சு நம்ம வரைஞ்சிடலாம். ஒரு கிளாஸ் ரூம் இருக்கா, அதில் ஒரு டோர் இருக்குது, 2 விண்டோ இருக்குது, சரிங்களா. ஸோ டோர் வந்து 3 into 2 அண்ட் விண்டோ வந்து 2 into 1, 2 into 1. ஸோ பேலன்ஸ் இருக்க ஏரியாலாம் நான் என்ன பண்ணும், கலர் அடிக்க போகிறேன், பெயிண்ட் அடிக்க போகிறேன். ஸோ இன்சைட் பண்ணுறதுனால LSA கண்டுபிடிக்கலாம். 2 into L plus B into H. ஸோ 2 into L 6, B வந்து 4, ஹைட் வந்து 5. ஸோ 2 into 6 plus 4, 10 into 5. 2 10s are 20, 25s are 100. ஸோ 100 meter square. இது வந்து ஃபுல் வால்க்கு. இப்போ நம்ம டோருக்கு தனியாக பெயிண்ட் அடிக்க மாட்டோம், அண்ட் விண்டோஸ் இருக்க இடமும் பெயிண்ட் அடிக்க மாட்டோம்ல, அதெல்லாம் கண்டுபிடிச்சி மைனஸ் பண்ணும். டோரோட ஏரியா வந்து 3 into 2, தட் இஸ் ஈக்குவல் டு 6 meter square. 2 விண்டோ இருக்குது. ஸோ ஒரு விண்டோக்கு 2 into 1, 2 விண்டோவுக்கு 2 into 2 into 1. 2 2s are 4, 4 1s are 4, ஸோ 4 meter square. இப்போது என்ன ஏரியா நான் பெயிண்ட் பண்ணுவோம் அதுதானே தெரியணும். ஸோ டோட்டல்லேருந்து டோரையும் விண்டோவையும் மைனஸ் பண்ணிடலாம். -6 -4 -10, 100 - 10 வந்து 90 meter square. இப்போது ஒரு மீட்டர் ஸ்கொயர் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு 15னா நமக்கு மொத்தம் 90 மீட்டர் ஸ்கொயர் இருக்குது. ஸோ 90 into 15, இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் 1350 rupees நமக்கு கொடுக்கணும். கொடுத்தா நம்ம கிளாஸ் ரூம் அழகாக பெயிண்ட் அடிச்சு தந்துடுவாங்களா. அடுத்து 14th question பார்க்கலாம். Total surface area of a cuboid is 198 centimeter square. If the dimensions of the cuboid are in the ratio 3:2:1, then find length of the cuboid. So எல்லாமே கேட்கல, லென்த் மட்டும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ L:B:H எப்படி இருக்குன்னா 3x:2x:1x. ஸோ 2 into LB plus BH plus HL is equal to 198 இல்லைங்களா. இது வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட வேல்யூ. இப்போ எல்லுக்கு பதிலாக 3x, பிக்கு பதிலாக 2x, பிக்கு பதிலாக 2x, ஹெச்சுக்கு பதிலாக 1x, ஹெச்சுக்கு பதிலாக 1x, எல்லுக்கு பதிலாக 3x, that is equal to 198. 2 into 3 2s are 6, 2 வாட்டி x இருக்கப்போ x ஸ்கொயர் ப்ளஸ் 2 into x ஸ்கொயர் ப்ளஸ் 3 into x ஸ்கொயர் is equal to 198. அடுத்த லைனில் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 11x ஸ்கொயர் வருதா. 2 மல்டிப்ளிகேஷன் இருக்கிறத நான் டிவிஷனில் கொண்டு வரேன். 2 டேபிளில் 198 வந்து 99 டைம்ஸ் கிடைக்கும். அண்ட் 11x ஸ்கொயர் is equal to 99னா 11 டிவிஷனில் கொண்டு வந்தால் 11 9s are 99. ஸோ x is equal to x square is equal to 9. அப்போது எக்ஸோட வேல்யூ என்னது 3 தானே, பிகாஸ் 3 3s are 9, 2 வாட்டி 3 இருந்தால் ஒரு வாட்டி எடுத்து எடுக்கலாம். அண்ட் நமக்கு வெறும் லென்த் மட்டும் தான் கேட்குறாங்க. ஸோ லென்த் is equal to 3 into x, that is equal to 3 into 3, 3 3s are 9. ஸோ லென்த் is equal to 9 centimeter.
15th question, the length of a hall is 20 meter and breadth is 5 meter. The sum of areas of the floor and top is equal to the sum of the areas of the four walls. Find the length of the hall அப்படின்னு சொல்கிறாங்க. length of the hall வந்து 20 மீட்டர் கொடுத்துட்டு breadth 5 மீட்டர் கொடுத்துட்டு sum of the areas of the floor and top, ஃப்ளோரோடதும் டாப்போடதும் is equal to the area of four walls. அப்போ அந்த ஃபோர் வாலோடதை நம்ம கண்டுபிடிச்சாலே போதும் இல்லையா, length of hall என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ length is equal to 20 cm, breadth is equal to 5 cm. 2 into LB இது area of the floor. கீழையும் மேலேயும் ஃப்ளோருக்கும் டாப்புக்கும் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ 2 இன்ட்டுனே பண்ணிடலாம். அண்ட் lateral surface area 2 into L plus B into height. 2 into லென்த்துக்கு 20, breadthக்கு 5, that is equal to 2 into லென்த்துக்கு 20, breadthக்கு 5 h. நம்ம தானே கண்டுபிடிக்கணும். அடுத்த லைனில் 20 plus 5 25 இருக்குமா, நான் அதை கீழே கொண்டு வந்துடுறேன். 2 into 20 into 5 divided by 2 into 25. 2 கேன்சல் பண்ணிடலாம். 5 1 time, 5 5 time and 5 1 time, 5 4 time. So height is equal to 4 meters. ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா. Thank you so much for watching.